ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஆர்டி சிட்டு நான் 2 போட்டிருந்தேன். ஸோ அது மெச்சோர்ட் ஆகிடுச்சு. அதுக்காக நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக உங்களை தெரியும்னு நினைக்கிறேன். ஜிஆர்டி சிட்டு வந்து மெச்சோர்ட் ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட அந்த பாஸ்புக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வேறு ஒரு சிட்டு வச்சு தான் நான் காட்டுறேன். பட் இந்த டைம் வந்து இது ஜிஆர்டி சிட்டு. ஸோ போன வீடியோ வந்து நான் மகாலட்சுமியில் போட்டிருந்த தீபாவளி சிட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ இந்த சிட்டு வந்து நான் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் மொபைல் ஆப்பில் தான் பே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்மேட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக ஜிஆர்டியில் என்ன பிளான்னா 2 பிளான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காசு போட போட வெயிட்டுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதில் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 50% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி தேதிக்கு என்ன கோல்டு இருக்கோ அது ஆட் ஆகும். ஸோ நான் 2மே போட்டிருந்தேன். ஸோ அப்படி வாங்கினது தான் இந்த நெக் பீஸு. ஸோ ஒரு அட்டிகை டைப்பில் இருக்கும். இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு கஜலக்ஷ்மி ஹாரம் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் பண்ணுறதுக்காக இந்த நெக்லஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதுலேயும் லக்ஷ்மி ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பால் செயின் மாதிரி ஆக்சுவலாக நல்ல கிளிட்டராகவே இருந்துச்சு. இது லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் தெரியல. அண்ட் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லக்ஷ்மி இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இந்த ஓல்டு டைப்லாம் நாட்டாம மூவிலலாம் வந்திருக்கும். அந்த அட்டிகை டைப் தான் இது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜுவல்லோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வந்திருந்தது. ஸோ எனக்கு சிட்டில் வந்து 16 கிராம்ஸ் கோல்டு அக்யூமுலேட் ஆகிருந்துச்சு. நான் கையிலேருந்து ஒரு 4 கிராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சிட்டில் வந்த பெனிஃபிட்னால் பே பண்ண வேண்டிய வேஸ்டேஜெல்லாம் போக கையிலேருந்து நான் கொஞ்சம் வேஸ்டேஜ்க்காக பே பண்ணேன். அதுக்கப்புறம் ஓவரால் ஜிஎஸ்டியும் பே பண்ணி தான் அந்த நகை எடுத்தேன். அண்ட் இந்த செயின் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாகவே இருந்தது. நல்ல ப்ராட் ஷோல்டர் அண்ட் கழுத்து இருக்கவங்களுக்கும் இது நல்லாவே ஃபிட்டுன்னு ஆகும். அண்ட் நல்ல டாலரும் கனமாக இருந்துச்சு. அண்ட் ஓவரால் இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இது மாதிரி நீங்கள் சிட்டு போட்டு வாங்கின நகை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.